ගොවියට වගා කටයුතු කරගෙන යනකොට හානි වුණාම වන්දි ගෙවන්නේ விவசாயிகள் பயிர்ச்செய்கையில் ஈடுபடும் போது சேதம் ஏற்பட்டால் நட்டஈடு செலுத்துவது மக்கள் பணத்தில் இருந்து பெரும்போகத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு நட்டஈடு செலுத்தப்பட்டுள்ளது. சிறுபோகத்திற்கான நட்டஈட்டை கடந்த அரசாங்கம் செலுத்தவில்லை. அவை அனைத்தையும் நாம் செலுத்தினோம். அவை பொதுமக்களின் பணம். அதனை நாங்கள் பயிர் நிலங்களுக்காக செலவிட்டுள்ளோம். விவசாயிகளுக்கு நீரை வழங்குகின்றோம். ஏனைய வசதிகளையும் வழங்குகின்றோம். அவை அனைத்தும் பொதுமக்களின் பணம். ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் உர நிவாரணம் வழங்கப்பட்டது. அதுவும் பொதுமக்களின் பணம் தான். அதற்கு மேலதிகமாக MOB உரம் இலவசமாக வழங்கப்பட்டது. 12,000 ரூபாயிலிருந்து 22,000 ரூபாய் வரை காணப்பட்ட சில உர வகைகளை 7,500 ரூபாவுக்கு வழங்கியது. எங்களுக்கு பல்வேறு யோசனைகள் கிடைக்கப்பெற்றன. விவசாயிகளுக்கு இவ்வளவு நிவாரணத்தை வழங்கும் போது ஓரளவு நெல்லை கட்டாயம் அரச களஞ்சியங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் உர நிவாரணங்களை வழங்கும் போது அது கேள்விக்குறியாகும் என்பதை அறிவிக்குமாறு குறிப்பிட்டனர். எனினும் நாம் அவ்வாறு செய்யவில்லை. நாம் நம்புகின்றோம் விவசாயிகள் குறிப்பிடத்தக்க அளவு நெல்லை அரச களஞ்சியங்களுக்கு வழங்குவார்கள் என்று. அரச களஞ்சியங்களுக்கு வழங்கும் நிலையை விட கூடுதலான விலைக்கு வழங்க முடியுமாக இருந்தால் வழங்குங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு குறைவாக விற்பனை செய்வதாக இருந்தால் ஒரு பகுதியை அரச களஞ்சியங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள், வழங்குங்கள் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்த அரிசி நெல் மாஃபியாக்களை நிச்சயம் தோற்கடிக்க அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயற்படுவோம் என்பதை நான் கூறுகின்றேன். විශේෂයෙන්ම මේ සාල් මාපියාව වී මාපියාව අනිවාර්යෙන් පරාජය කිරීම සඳහා රාජ්‍ය විදියට ඉදිරියට ක්‍රියාත්මක වෙනවා කියන කාරණේ මේ වෙලාවේ ප්‍රකාශ කරනවා. இந்நிலையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சத்தோசவிடம் காணப்படும் அரிசி ஆலைகளை கிராமப்புறத்தில் உள்ள மகளிர் அமைப்புகளுக்கு செயற்படுத்துவதற்காக வழங்கி விவசாயிகளிடம் உள்ள நெல்லை கிராமிய மக்களுக்கு வழங்கும் வேலை திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அதற்கான தகவல் கட்டமைப்பு தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகளுடன் பிரதி அமைச்சர் கலந்துரையாடினார். හාල් ප්‍රශ්නේ ආපු මොහොතේ සිට මේ හාල් ප්‍රශ්නේ ගොඩ නැගුණේ කොහොමද කියලා අපි හොයලා බැලුවා. එකක් තමයි ඔය රජය அரிசி பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்து இதனை எவ்வாறு தீர்ப்பதென நாம் செயற்பட்டோம். அரச தலையீட்டுடன் நெல் கொள்வனவுக்கான செயற்பாட்டினை உரிய முறையில் முன்னெடுத்துச் செல்லவில்லை. அதேபோன்று அரசாங்கத்திற்கு நெல் கொள்வனவு தொடர்பான உரிய நிறுவனங்களிடம் எவ்வளவு நெல் உற்பத்தி இடம்பெறுகிறது, எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது, எந்த பிரதேசத்தில் எவ்வாறான நெல் உற்பத்தி இடம்பெறுகிறது என்பது குறித்த போதுமான தகவல்களும் இல்லை. எமது அமைச்சின் பொறுப்பு இதனை ஒழுங்குபடுத்துவதுதான். சத்தோச நெற் சந்தைப்படுத்தல் சபை, கூட்டுறவு திணைக்களம் உள்ளிட்ட கட்டமைப்புகளை மீள வலுப்படுத்தி நெற்கொள்வனவுக்கான வேலை திட்டம் ஒன்று புறம்பாக உள்ளது. தாம் உற்பத்தி செய்யும் நெல்லின் அளவுக்கமைய அவற்றை அரிசியாக மாற்றி சந்தைக்கு கொண்டு வருவது எவ்வாறு என்ற திட்டமும் எம்மிடம் உள்ளது. 138 ஆலைகள் சத்தோசவின் கீழ் காணப்படும் நிலையில் கிராம மட்டத்தில் செயற்பாட்டு ரீதியில் காணப்படும் மகளிர் அமைப்புகளூடாக அவற்றை செயற்படுத்துவது குறித்தும் நாட்டின் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் போது அரிசி உற்பத்தியை மேற்கொண்டு சந்தைக்கு வழங்குவதும் எமது நோக்கமாக உள்ளது. அனைவருக்கும் எனது இடம் எனது நிறுவனம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதற்கு முன்னுரிமை வழங்கி நாம் செயற்படுகின்றோம். சட்டத்தின் மூலம் செயற்படுவதாக இருந்தால் இதனை முன்னெடுக்க முடியாது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தெளிவுபடுத்துகின்றோம். ඒක හැඟීම හදනවට අපි ප්‍රමුඛතාවය දීලා මැදිහත් වෙනවා. නැති වුණත් මොකද අපි දන්නා නීතියෙන් කටතුල ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. මේ වුරු සමහර ඒවා නීති ක්‍රියාත්මක කරලා හදලා තියෙන්න ඕනේ. හැබැයි නීතිය තිබුණාට නීති ක්‍රියාත්මක කරලා මේ වැඩේ කරන්න බෑ. ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන ඇතුළත අපි කල්පනා කරන්නේ එහෙම ජනතාව ආකල්පයේ වශයෙන් වෙනස් කිරීම සඳහා දැනුවත් කරන වැඩේ